தளபதி இவங்களுடைய படங்கள் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு எப்படி முக்கியம், எவ்வளவு முக்கியம் அப்படின்றது நம்ம சொல்லி தெரியணுன்ற அவசியம் கிடையாது. இவங்களுடைய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அதோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன், அதோடைய லாபம் அப்படின்றது பெரிய விஷயமா பார்க்கப்பட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில தமிழ்ல வந்து பெரிய ஒரு லாபம், பெரிய ஒரு ரிலீஸ் இருந்தாலும் தெலுங்கு பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய படங்கள் அந்த அளவுக்கு அங்க பெருசா போறதில்லை அப்படின்னு தான் சொல்லும். அஜித்தை பொறுத்த வரைக்கும் காதல் கோட்டை அண்ட் மங்காத்தா இந்த 2 மூவிஸ் தான் அங்க பெரிய ஒரு லாபம் கொடுத்திருந்தது. அண்ட் விஜய் பொறுத்த வரைக்கும் துப்பாக்கி படத்துக்கு அப்புறமா வேற எந்த படங்களும் அவங்க ஒரு பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கல. ஸோ இப்ப வந்து அஜித்துடைய விவேகம் அண்ட் விஜயோட மெர்சல் இந்த 2 படங்களும் தெலுங்குல ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ரீசெண்டா தான் நம்ம சொல்லியிருந்தோம் தெலுங்குல விவேகம் படத்துடைய டப்பிங் ரைட்ஸை பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மெர்சல் படத்தையும் தெலுங்குல பெருசா ரிலீஸ் பண்றதுக்கான பிளான்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அப்ப இந்த சுச்சுவேஷன்ஸ் வேற. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா தெலுங்குல தளபதி இவங்க 2 பேருக்குமே வந்து ரசிகர்கள் பெரிய அளவுல இருந்துட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் பொறுத்திருந்து தலையோட விவேகம் படம் அங்க லாபம் அதிகமா கொடுக்குதா இல்ல மெர்சல் படம் அதிக லாபம் கொடுக்குதான்னு, எந்த படம் ஜெயிக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.